ஏன் மாமா என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களே, ஒரு வேளை நான் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நீ இல்லாத உலகத்தில் நானே இல்லாமல் போயிடுவேன். சரி, என் கை கால்லாம் நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன், அதனால் நீங்கள் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு கை கால் போச்சுன்னா அப்போவும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இந்த உடம்பு ஒரு சடலம், அதில் உறவாடுற உள்ளம்தான் உயிர். உன் உள்ளம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும். உப்பு போல கரையிற உடம்பு வேண்டாம், உரமாக இருக்கிற உள்ளம் மட்டும் எனக்கு போதும். அச்சோ, என் மாமானா மாமா தான், அதனால்தான் எங்கள் அத்தை உங்களுக்கு இப்படிப்பட்ட பேரை வச்சுருக்காங்க. தங்கமான மனுஷனாக வாழணும்னா தங்கமான மனசு இருக்கணும், தங்கமான மனைவி இருக்கணும், தங்கமான பிள்ளைங்க இருக்கணும், அதுக்கெல்லாம் மேலே தடமாறாத வாழ்வு இருக்கணும். என்கிட்ட தங்கமான மனசு இருக்கு, தங்கமான மனைவி இருக்கு. ஆனால் என் மக்கள் எப்படியோ. மாமா, நீங்களும் தங்கம் நானும் தங்கம், நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பிறக்க போகிறது என்ன பித்தளையா பிறக்கும்? தங்கத்துக்கு மேலே அழகான வைரமாக பிறக்கும். ஆமாம், இப்படியே பேசிகிட்டு இருந்தா அதெல்லாம் எப்போ பிறக்கும்? இந்த கல்யாணங்கிறது கட்டுப்பட்ட திருமணம் மாதிரி, ஆனால் காதல் சுதந்திர பறவை மாதிரி. கொஞ்ச காலம் கொஞ்சம் கிளிகளாக கொஞ்சம் கும்மி அடிச்சுட்டு குடும்பலையில் புகுந்துக்குவாங்க. ஆனால் காதலில் தொட்டும் தொடாமலும் ஒட்டி உரசி உறவாடுற காதல் சுகத டேஸ்டே தனி. அப்படின்னா இந்த கல்யாணம்லாம் நமக்கு வேணவே வேணாம், கடைசி வரைக்கும் நம்ம காதலர்களவே இருந்தலாம். அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் வராம நம்ம நிம்மதியா இருக்க முடியும். பைத்தியம், ஒரு பேச்சுக்கு சொன்னா கல்யாணமே வேணாங்கிறதா? இப்படியே இருந்துட்டா இந்த ஊர் உலகம் நம்மள என்ன சொல்லும்? மாமா, இந்த ஊர் உலகத்துல இருக்கவங்க என்ன சொன்னா என்ன? உங்களுக்கு நீ, எனக்கு நான் இல்லாம எனக்கு நீ, உனக்கு நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இவங்களுக்காகலாம் நம்ம வாழக்கூடாது, நமக்காக தான் நம்ம வாழணும். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம்னா, உன் சந்தோஷத்துக்காக என் உயிரை கூட தர முடியல. மாமா, உண்மையாவா சொல்றீங்க? என் சாவல தான் உனக்கு சந்தோஷம்னா சத்தியமா நான் சாக தயாரிப்புல. இல்ல மாமா, உன்னை விட உன் சந்தோஷத்தோட என் உசுறு ஒன்றும் பெருசு இல்லைப்புல. இல்ல மாமா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக் கொடி.
பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நாட விளையாடும் மார்பினில் பூங்குகிலாகும் மாளிகை வாசலில் ஆடிய தோரணம் வான வீதியில் ஆடும் இன்பமே உந்தே பெண்ணையோ என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி ஏ மகேஷ், ரம்யா லவ் லெட்டர் அனுப்புனால என்னடா பண்ண? நீ வேற ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியா? ஏற்கனவே நான் நொந்து போய் கிடக்கிறேன். டேய், என்னடா பெருசா சென்டிமெண்ட் பேசுற? நீ சீதாவை லவ் பண்ண, சீதா உன்னை லவ் பண்ணாலா? டேய், அந்த சீதாவை பற்றி பேசாடா. அவளை போல இந்த உலகத்துலேயும் இல்லை, இந்த ஊர்லேயும் இல்லைடா. என்னடா சொல்ற? என்னடா சொல்கிறது? அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லைன்னு தான் இருந்தேன். ஆனால் இடையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது உனக்கு தெரியும். அட பாவி, சொல்லவே இல்லையா? சொன்னேன்டா. அவளுக்கு நிச்சயதார்த்த அன்னைக்கு நான் போய் என் காதலை சொன்னேன். என்ன மகேஷ், ஒரு வார்த்தை பேசவே யோசிப்பீங்க, இன்னைக்கு என்ன ஒரு நிமிஷம்னா சொல்றீங்க? சொல்ல வேண்டிய நேரம் தான், சொல்லித்தான் ஆகணும். சரி, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியலையே. சொல்கிறதுக்கு தயக்கமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் சொல்லலைன்னா என்னோட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. சொல்லுங்க. சீதா, நான் உன்னை விரும்புகிறேன். ஐ லவ் யூ. மகேஷ், என்ன இது இன்னைக்கு? சீதா, நீ எதுக்கு ஆச்சரியப்பண்ணு எனக்கு தெரியுது. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் ஊரில் சொன்னாங்க. அந்த செய்தியை கேட்டுட்டு செய்கிற வேலையை விட்டுட்டு கூட ஓடோடி உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனால் நீ என் காதலை ஏற்றுக்காம என் கையை தட்டுறியே, பரவாயில்லையா? இங்க பாருங்க, எல்லாம் கை மீறி போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் மகேஷ்? சீதா, அந்த வார்த்தை மட்டும் நீ சொல்லிடாத சீதா. நீ இல்லாமல் நான் இல்லை சீதா. இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை, நீ நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சீதா. ஆனால் உன்னுடைய அனுமதிக்காகத்தான் உங்ககிட்ட என் காதலை சொல்ல வந்தேன். மகேஷ், இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் வந்து நிற்கிது. இன்னைக்கு வந்து உங்கள் காதலை சொன்னால் நான் என்னன்னு போய் எங்கள் வீட்டில் சொல்கிறது? ஒருவேளை நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா கூட என் அண்ணன் கையில் காலில் விழுந்தாவது உங்களை கல்யாணம் பண்ண நான் சம்மதம் வாங்கியிருப்பேன். இன்னைக்கு போய் நான் எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னால் மட்டும் அவர் ஏற்றுப்பாரா? அப்படி இல்லாமல் அந்த மாப்பிள்ளையை நான் பிடிக்கலன்னு சொன்னால் எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் போய் எங்கள் அண்ணன் என்னன்னு பதில் சொல்லுவார்? சீதா, உன்னுடைய பிரச்சனை நீ சொல்லிட்டு இருக்க. ஆனால் உனக்காக இந்த இதயத்தில் கோயில் கட்டி வச்சிருக்கேன். இது வெறும் இதயம் மட்டும் இல்லை சீதா. நீ இன்பத்தரசியாக இருப்பதற்காக இந்த இதயத்திலே உருவாக்கி கட்டியிருக்க இந்த காதல் கோட்டை தயவு செய்து நீ என்ன லவ் பண்ணல மட்டும் சொல்லிடாத. போது, நிறுத்துங்க மகேஷ். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, உங்க லைஃப் வேற, என் லைஃப் வேற. எனது இன்னைக்கு நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துல வந்து நிக்குது. இப்ப போய் நீங்க லவ் பண்றீங்கன்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்?
இனிமே உங்க லைஃபை நீங்க பாருங்க, என் லைஃபை நான் பாக்குறேன். என் லைஃப்ல நீங்க இனிமே தலையிடவே கூடாது. இதுதான் நான் உங்களை பாக்குறது கடைசியா இருக்கட்டும். நான் வரேன். சாரி சீதா. பை. என்னையா என்ன பக்கெட் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? கோயில என் மாடு காணாத போச்சு. கோயில என் மாட்டை எவன் பிடிச்சிட்டு போனானே தெரியல. இனிமேல் நான் எப்படி பால் கறப்பேன்? இதை வச்சு வாழலான்னு தான் நினைச்சேன். இனிமேல் நான் என்ன கோயில உன் மாட்டை காண என்னையா கட்டி பிடிக்க வர? ஏன் கோயில மாடு மேடு பக்கம் மாடு கிடக்கும், என்ன கட்டி பிடிச்சா உன் வீடு தேடி உனக்கு மாடு வருமா? மாடு போன சோகத்துல உன்னைய கட்டி பிடிச்சா நீயே ஒரு தெம்பு தெருவுன்னு நினைச்சா நீயே என்னை விட்டுட்டு போனா நான் என்ன கோயிலே பண்ணுவேன்? சரி, இப்ப என்ன பண்ணுங்கிற? உனக்கு மாடு வரும் கண்டிப்பா, கவலைப்படாது. ஏன் கோயில மாட்டை தான் பத்தி பேசுற தவிர என்னை பத்தி ஏதாச்சும் கண்டுக்கிட்டியா? உன்னை பத்தி நான் என்னையா பேசுறது? தொப்பை தான் வச்சிருக்கிற, தொப்பை வச்சு என்ன பேச முடியும்? ஏன் கோயில நீ மட்டும் மாட்டை எனக்கு தலைவி கண்டுபிடிச்சி தருவன்னு நம்பிக்கையில தான் உன்கிட்ட வந்து ஒரு ஆறுதலுக்காக வந்தா நீ என்ன திட்டனா நான் எங்க கோயிலே போவேன்? ஏயா உனக்கு மாடு மேலதான் ஆசை இருக்குன்னு பார்த்தா இந்த குயில் மேலயும் ஆசை வந்துருச்சா? கோயில அந்த மாடு போனா மயிறு ஒன்னாச்சு. இந்த கோயில இருக்கும்போது இந்த மாடு எனக்கு தேவையே இல்லை கோயில. யோ 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 இப்படி ஊர்க்காரங்க மட்டும் இப்படி கட்டி பிடிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? கோயில ஊரு உலகத்துல எவன் ஓக்கிதமா இருக்கிறான்? நான் தப்பு பண்ணிவிட்டு நான் சொல்றேன். சின்னவனிலிருந்து பெரியவன் வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். யாரு ஊரு உலகத்துல பண்ணாத தப்ப நான் பண்ணி போட்டேன்? ஏன் கோயில மாடு போச்சு, அந்த துக்கத்துல உன்னை கட்டி பிடிச்சேன். இது ஒரு தப்பா கோயில? சரியா, மாடு போனா போயிட்டு போகுது. ஆமா இங்க வாயா பிரபு. சொல்லுங்க. அப்படியே அழகா இருக்கீங்க, நீங்க கருவாயா? அப்படி உங்களை கட்டி அணிக்கணும் போல தோணுகிறது. அதெல்லாம் இருக்கட்டும், மாடு ஒரு பக்கம் காட்டு பக்கம் போய் கிடக்குதே, நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். போய் பாத்துட்டு வரலாம். குயில மாடு போனா மயிறு ஒன்னாச்சு. இந்த குயிலை கிடைச்சிட்டா எனக்கு அதுவே போதும். அப்ப இந்த குயில தான் உனக்கு வேணுமா? இந்த குயிலுக்கு நகர வேற என்ன குயிலு? மாடு போனா விலை கொடுத்து வானா, இந்த குயிலை விலை கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதனால எனக்கு மாடு போனா போயிட்டு போகுது, இந்த குயில் ஒன்னே போதும். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு குயில. மானாமதுரையில போய் உனக்கு மல்லிகைப்பூ வாங்கி வந்து தரேன். தஞ்சாவூர் போய் இந்த தங்க கழுத்துக்கு தங்கத்திலேயே தாலி கட்டுறேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு குயில. யோ நீ உன் மேல என் மேல ஆசை வச்சுன்னா இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப வேணாம், அந்த சிங்காரம் வந்துருவான். எது இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். அவன் ஒரு வீணா போனவன். என்னைக்கா இருந்தாலும் உன் காலத்துல நான் தான் கோயில தாலி கட்ட போறேன். இந்த மூப்பனார் இருக்காரு, அவரை பாத்துக்காரு. இப்பவா போலாம். வாயா போலாம். ஹலோ மிஸ்டர் ராஜசேகர், ஆளை பார்க்கவே முடியல. ஃபாரினுக்கு படிக்க போனப்போ தான் பார்க்க முடியலனா உள்ளூர் வந்து கூட பார்க்க முடியல. ரொம்ப பிஸியா? எதுக்குப்பா வெளியில் வரணும்? அப்படியே வெளியில் வந்தாலும் சாமி பொண்ணு தொறான்னு சொல்லி நம்மளைய கொஞ்சுவானுங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு அமௌண்ட் கொடு, காது குத்துக்கு அமௌண்ட் கொடுன்னு கொஞ்சம் கெஞ்சுவானுங்க. அதனால தான் வெளியில் வர்றதே இல்லை. உங்கள் அப்பா மேலே உள்ள மரியாதையில் அப்படி கூப்பிட்டுருப்பாங்க.
போடா ஃபுல். எங்க அப்பன் தாத்தா கிட்ட தான் ஐயா சாமின்னு சொல்லு கூப்பாடு பாடி பாதி சொத்தை முழிச்சானுங்க. இதெல்லாம் என்கிட்ட வேலையாகாது. கரெக்ட் ராஜசேகர், 100% கரெக்ட். இந்த ஜனங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு ஏகாலி பெண்ண என் தலையில கட்டி வச்சுட்டாரு உங்க அப்பா. அது உன் தப்பு. 5 10 கொடுத்து அந்த பொண்ணை பஞ்சாயத்துக்கு வராத தடுக்கிறது உன்னுடைய தப்பு. என்னப்பா சேகர், பாவை விட்டு மறைஞ்சாலும் உன் பார்வை பாவை விட்டு மறையாது போல இருக்குது. இல்லப்பா, பாரு இல்ல, நான் பார்க்காத கேலா, அதுவும் பட்டணத்துல இப்படி ஒரு கேலா. உற்ற பார்த்தா போதுமா, அதை உரசை பார்க்க வேணாமா? ஜெகன், இது என்ன வியாபாரமா? விட்டு தான் பிடிக்கணும், கொஞ்சம் ரசிச்சு தான் பார்க்கணும். போடா போல். உரசி பார்த்தா போதாது, அதை உரிமையாக்க வேண்டாமா? ஜெகன், அந்த ஜமீன் எங்க? இந்த கோடீஸ்வரன் எங்க? கொஞ்சம் விட்டு தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ரசிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ருசிக்கணும். ராஜசேகர், உன் கையில பவரும் இருக்குது, பஞ்சாயத்தும் இருக்குது, பயம் எதுக்கு? துணிவு மட்டும் இருந்தா போதும், நொடிக்கு ஒரு பொண்ணை ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கலாமே. சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே, ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே, சந்தன பெட்டி சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி. அட சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே, ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே, சந்தன பெட்டி சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி. அட சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே, ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே. தேவையில்லை நீ சிரிச்சா சாரல் வரும், தென்காசி தேவையில்லை நீ இருந்தா தூரல் வரும், வண்ண வண்ண செம்பருத்தி என்ன சேரும், நீயும் தொட சொல்லாமல தேனும் ஊரும், மழையோச
ஓசை அலையோசை அதில் நித்தம் நித்தம் பாட்டு சத்தம் சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே ஓய் சந்தன பெட்டி சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி அட சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே இல்லேன்னு சொல்லாம நீயாகவாமா மாட்டேன்னு சொல்லாம தாமா இப்போது வெக்கமென்ன கொஞ்ச நேரம் ஒத்தி வை மேளம் வந்தா கேட்டுக்கலாம் கட்டில் தாளம் சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே சந்தன பெட்டி சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி அட சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே ஏ ஜெகன், நான் தீட்டி கொடுத்த திட்டம் மட்டும் நடந்தா பலிக்கு பலி மட்டுமல்ல, அவன் பரம்பரையே பலி வாங்கின மாதிரி. நீங்க நினைக்கிறது ஒரு நாள் நடக்காம போச்சுன்னா நான் கல்லெறிஞ்சா எந்த காயும் தப்பாது. எல்லாரும் மந்தரத்தால் மாங்காய் பறிச்சா நான் தந்தரத்தால் மாங்காய் பறிப்பேன். ஏன்னா என் பிரெயின் ஒரு எந்திரம். டேய் ஜெகன், எந்த பஞ்சாயத்துல வச்சு என்னையும் என் குடும்ப கௌரவத்தையும் சந்தி சிரிக்க வச்சானோ அதே பஞ்சாயத்துல நான் அவனை அவமானப்படுத்தணும், அவன் அவமானம் தாங்காம சாகணும். பரம்பரை கௌரவமா பஞ்சாயத்து தீர்ப்பா மகனா மக்களான்னு மறைவு மறைவு மண்டே பிச்சுக்கிட்டு தெரியணும். பஞ்சாயத்தை கூட்டனா அவன் மானம் மட்டும்தான் போவோம். அப்படி கூட்டலனா அவன் குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடும். எப்படிங்கிறியா? தங்கராசு எவனுக்கும் பயந்துக்க மாட்டான். கூட்டினா பஞ்சாயத்தை கூட்டு அவனை தலகுனிய வைப்பான். அப்படி இல்லைனா மகன் தலைய வெட்டி உன் மகன் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனைன்னு தீர்ப்பு சொல்லுவான்.
இப்படி போடு அருவாளா. ஒண்ணு அவன் மானம் போகணும், இல்ல அவன் மகன் மரணமாகணும். கேட்டு பாருங்க, கொடுத்தா வாங்கிக்கங்க, இல்லைன்னா முடிச்சிடுங்க. இந்த சத்தியமூர்த்தியை கடவுளா நினைக்கிற அந்த ஜனங்க அந்த சத்தியமூர்த்தியை காரி துப்பணும். இந்த 8 பட்டிக்கும் எஜமானா நான் வாழணும். அப்புறம் இந்த நாகராஜி தாண்டா நாட்டாம, நான் கூட்டுறதுதான் பஞ்சாயத்து, நான் சொல்றது தாண்டா தீர்ப்பு. நாம வச்சதுதான் சட்டம். கடவுள்னு கல்லே காட்டினாலும் அவன் கையெடுத்து கும்பிடணும், இல்ல அவன் தலையா எடுத்துடணும். என்ன பார்த்து எடுப்பேன்னு ஏகத்தானம் செய்த எச்சக்கர நாய்களை நான் எத்தி விளையாடணும். ஆடுடா ஆடு, உன்னால முடியும் வரைக்கும் ஆடு. உங்க கண்ணுக்கு எட்டுனதெல்லாம் கட்டி பிடிச்சி ஆடுங்க, கண்மூடித்தனமா ஆடுங்க. வில்லாதி வில்லன்னு பேர் எடுத்தவன்டா இந்த நரசிம்மன். என்னை விட்டில் பூச்சாணி அடிச்சிட்டானுங்க. விரலை விட்டு ஆட்டானா தான் தெரியும். சாக்கடை நாய்களுக்கு சத்தியமூர்த்தினா சந்தன கட்ட மாதிரி. அந்த சந்தன கட்டை எரிஞ்சு சாம்பலாக போவது, அவன் கோட்டைக்கு வரும் சமாதியாக போவது. அவன் வீரமும் வீராப்பும் என்கிட்ட சரணடைய போகுது. டே ஜெகன், நடப்பது 4 செவத்துக்குள்ள மட்டும் நடந்துடக்கூடாதுரா. அதை நாடறிய செய்வது உன் வேலை. இந்த 8 பட்டி ஆள்வது என் மூளை. இருக்கிறது 2 கொய்யா தான் இருக்கு. வரவங்க எல்லாம் கொய்யா வாங்கிட்டு போயிட்டாங்க. உனக்கு 2 கொய்யா போதுமா வேணாமா? மின்ன சேலையை தூக்கு, காய நான் பாக்குறேன். என்ன ஏன் சேலையை தூக்குங்கற? அட, நான் கூட மேல இருக்கிற துணியை தான் தூக்குன்னு சொன்னேன். நீ தூக்கி காட்டினா தானே காய் சின்னதா இருக்குதா இல்ல பெருசா இருக்குதான்னு தெரியும். ஐயோ, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் 2 கொய்யா தான் இருக்கு. வேணா எடுத்து வேணா பாரு, தெரியும். இல்லைன்னா எட்டி பாரு. அப்பா, காய் சின்னதா இருக்குன்னு பார்த்தா சும்மா தேங்காய் சைஸ்ல கிடக்குது. என்னையா பண்றது? வரவும் பொருளாம் காயை பார்த்தா அப்படித்தான் தெரியும். நீ அப்படிதான் சொல்ற. சரி, உன் கொய்யாவை நல்லாவே பார்த்துட்டேன். காய் மட்டும் தான் இருக்குதா, அதில் இருக்கிற காம்பையா காணோம் 2லையும். ஆட ஏயா கேட்குற? வர வரையில் ஒருத்தன் கொய்யா வேணும்னு கேட்டான். அதில் இருக்கிற 2 காம்பி பிடிச்சி இழுத்து விட்டான். அதனால வெறும் கொய்யா தான் நான் வச்சிருக்கேன். வேணும்னா வாங்கி, இல்லைன்னா விட்டுரு. சரி, அவனுக்கு அதிர்ஷ்டம் அந்த காம்பல தான் இருக்கணும்னு இருக்க மாட்டிருக்குது. எனக்கு 2 காயும் கிடைக்கணும் அந்த மாரியாத்தா எழுதி வச்சிருக்க மாட்டிருக்குது. ஆமா ஆமா ஆமா. சரி சரி, இப்போ உனக்கு கொய்யா வேணுமா? நான் கிளம்பிட்டாயா? அட ஏமா அவசரப்படுற? உன் கொய்யாவை வாங்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் கைக்கு அடக்கமா இருக்குதாலேன்னு பாக்குறது வேண்டாம். ஐயோ, நீ பாக்குறவளுக்கு கொய்யா எடுத்தெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி கூடையில எட்டி பார்த்துக்கோ உன் கண்ணை வச்சு. அட, காயை பிடிச்சி பார்க்குறேன்.
அப்புறம் கசக்கி பார்க்குறேன் அது ருசியா இருக்குதா இல்லையான்னு அப்புறம் தெரிஞ்சுட்டு நான் வாங்கிக்கிறேன். கூட கீழே வைக்கிறேன், நீ நசுக்கி பார்த்தாலும் சரி தின்னாலும் சரி. ஆடா அவசரப்படாத கோயில உன் காய் என்ன விலைன்னு சொல்லு, அது எவம்பிட்டா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஐயோ 5 ரூபா ஒரு காய், உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் எடுத்துக்கோ. இந்த சோடு காய் 5 ரூபாயா? ஆமாயா. நானும் எவ்வளவு பெரிய விலையா இருக்கும்னு நினைச்சேன். சலுகை விலையில கிடைக்கும் போது நான் வேணான்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எனக்கு வியாபாரத்துக்கு வேலை டைம் ஆச்சு, என்னன்னு சொல்லி நான் கிளம்புற சட்டுப்புட்டுன்னு. சட்டுப்புட்டு நான் உன் காய் எல்லாமே பார்த்துட்டேன், நானே வாங்கிக்கிறேன். சரி. ஆமா, உங்ககிட்ட ஏதோ உரல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுவா? அது உளிதான். உளியாயா? சரி சரி. அப்பனா என் வீட்டில் அம்மிகள் எல்லாமே இருக்குது, உன் உளியை எடுத்துட்டு வா, அதுக்கு வேலை விட்டுக்கான்னு பார்த்துடலாம். அது கொத்துறது தானே என் வேலையே, அதை விட்டா வேற வேலை என்ன இருக்குது? எடுத்துட்டு உளி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துறியா? டைம் ஆகுது எனக்கு. சரி சரி, நீயும் உரலை ரெடி பண்ணி வைய, நான் வந்து உளியை வச்சு அதை செதிக்கிறேன் எப்படின்னாலும் சரி. சரியா, அப்ப நான் போயிட்டு வரேன்யா. பாய் பாய் பாய், see you. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த பிளேஸ். இப்போதான் தெரியுது எல்லாம் கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு ஏன் ஊட்டிக்கு வராங்கன்னு. நல்லா இருக்குல்ல, ஜில்லு ஜில்லுன்னு. டார்லிங், இதெல்லாம் என்ன பெருசு, ஃபாரின்லாம் நீ பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவ. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபாரின் 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 தானா? அப்படி என்னங்க இருக்கு ஃபாரின்ல நம்ம நாட்டில் இல்லாததாங்க இருக்குது? சீதா, நீ இன்னும் கம்பராயமான காலத்திலே இருக்க. இது கம்ப்யூட்டர் காலம். காலம் மாற மாற நாமளும் கொஞ்சம் மாறிக்கணும், அப்போ தான் நம்ம லைஃபு கொஞ்சம் மாடர்னாக போகும். ஐயோ, மாடர்ன் மாடர்ன் மாடர்ன், அப்படி மாடர்னில் என்னதான் இருக்கு? இங்கே பாருங்க, ஃபாரின்ல இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் முன்னாடி இன்னொருத்தன் கூட்டிகிட்டு ஓடி போயிடுறான், அதை தானே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவனே திரும்பி வந்தோடனே ஏற்றுக்கிறான். ஆனால் நம்ம நாட்டில் ரோட்டில் போகிற பொண்ணு யாரையாவது பற்றி சிரிச்சா கூட இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் நம்ம நாட்டோட பண்பாடு. இங்கே பாருங்க, காலம் வேணால் மாறலாம், கலாச்சாரம் என்றைக்குமே மாறாது. ஏன் மாறல? அப்போ கூரை வீட்டில் இருந்தவங்க இப்போ மாடி வீட்டில் வாழல. அப்போல்லாம் கால்நடையாக போனவங்களும் கட்டா வண்டியில் போனீங்க, காரில் போகல. காலம் மாற மாற நாமளும் கொஞ்சம் மாறிக்கணும் சீதா. இங்க பாருங்க, வெளிநாட்டு மோகம் உங்க கண்ணை மறைச்சிருச்சு. வெளிநாட்டுல என்ன, ஒரு பொம்பளை ஜட்டியும் பாடியும் போட்டு ரோட்ல நடந்து போனா கூட யாரும் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டு பொண்ணுங்க அப்படி நடந்து போனா நம்ம நாட்டோட பொண்ணுங்களோட மாறாப்பு சேலை கொஞ்சம் விலகுனா போதும், சுத்தி இருக்க ஆம்பளைங்க நாக்க தொங்க போட்டு பாக்குறாங்க. ஏன், உங்களையும் சேர்த்தி தான் சொல்றேன். அப்போல்லாம் இங்கே இறக்குறீங்களாம் மாடனா இல்லையா, இல்லை அவங்களுக்கு தான் மான மரியாதை இல்லையா? இங்க பாருங்க, மானம் வேற மரியாதை வேற, சரிங்களா? நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மானங்கிறது மறைச்சு வாழ்றது, மரியாதைங்கிறது மதிச்சு வாழ்றது. ரெண்டையும் போட்டு நீங்க குழப்பிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம கப்பல் நாம போற போக்குள்ள வராதுங்க, அது போற போக்குள்ள போனாதான் நம்ம கரை சேர முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது, அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது, சும்மா சும்மாடி. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது, அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது, சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிச்சது, சாமந்தி பூவும் வெடிச்சது, ஆனந்த வாசம் மணக்குது, ஆசையில் மனசு கணக்குது, இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது, அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணா சேவக்குது, சும்மா சும்மாடி.
ஆலமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து 100 கதை நான் சொல்லவா ஆலமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து 100 கதை நான் சொல்லவா தேனுக்குள் விழுந்த சீரக நனைந்த சிங்கார பூங்குயிலே மாதுள பூவில் வாசனை தேடும் மஞ்சள் இளம் வெயிலே என் தேவா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் சேவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்தும் அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது ஆனந்த வாசம் மணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்ன நினைச்சு கண்ணம் சேவக்குது சும்மா சும்மாடி தேகம் எங்கும் கொதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் தண்ணிதான் அடிக்குது தாகம் கொண்ட தாமரைப்பூ தேகம் எங்கும் கொதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் தண்ணிதான் அடிக்குது சம்மதம் சொல்லிய சந்தன மல்லியை கையோடு அள்ளட்டுமா மங்கையின் காதில் மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்ன நினைச்சு கண்ணா சேவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்தும் அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது ஆனந்த வாசம் மணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் சேவக்குது சும்மா சும்மாடி நடந்தது எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லுமா. எதையா சொல்ற உன் பையன் எப்படி கெடுத்தான்னு சொல்றியா இல்ல எத்தனை முறை கெடுத்தான்னு சொல்றியா? அததான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் அப்பயே சொல்லிருச்சு. இன்னும் எதையா சொல்ற? அப்பா அவர் உண்மையை சொல்லல, எவனோ ஒருத்தன் கெடுத்துட்டான். கற்பை இழந்து சாக போன என்ன சின்னையா சாமர்த்தியமா காப்பாத்திட்டாருன்னு உண்மையா மாத்தி உண்மையா சொல்லறாரு. ஏன்னா தப்பு பண்ணனது தாமவனாச்சே. ஏயா பெரிய மனுஷா, குடும்ப கௌரவத்தை பத்தி அன்னைக்கு என்னமோ நம்பம் பொழந்த, இப்ப என்ன வாழுது?
நீ வேணும்னா ராமனா இருக்கலாம். உன் பையன் ராவணனா ஆயிட்டான். ராவணன் கூட சீதைய சிறை மட்டும்தான் எடுத்தான். உன் பையன் சின்ன பின்னமாக்கிட்டான். இதுக்கு என்ன நீ தீர்ப்பு சொல்ல போற? ஊருக்கு உபதேசம் பண்ணா வீட்டுக்கு பொருந்துமா? ஜமீன் பரம்பரை வேறு, அதுவும் பரம்பரையா பஞ்சாயத்து பண்ற பரம்பரை வேறு. நீ தருமனா இருக்கலாம், ஓ மகன் தருதலை ஆயிட்டானே. கோபுர கலசம் குப்பை மேட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு குப்பை மேட்டையே கோபுர கலசமா உட்கார வச்சியே. இப்ப உன் மணிமண்டபம் மண்டியிட்டு கிடக்குது. என்ன பண்ண போற? பஞ்சாயத்து பண்ற பரம்பரையில பையனை பரதேசியா வளர்த்திருக்கிறியே. தப்பு பண்ணணும் தான் மகனா இருந்தாலும் தண்டனை உண்டுன்னு சொன்னையே, அதெல்லாம் வாயில தானா? என்ன கண்டதான் எழுந்து உட்கார்ற பையனுக்கிற பசங்க நீங்க எதுத்தா பேசுறீங்க? சத்தியத்துக்கு முன்னால இந்த சத்தியமூர்த்தியே இருந்தாலும் தப்பு பண்ணி இருந்தா தண்டனை சத்தியமூர்த்திக்கு உண்டுடா. தப்பு பண்ணவ தாயா இருந்தாலும் நியாயம் ஒண்ணுதான்டா. தாரமா இருந்தாலும் நியாயத்துக்கு முன்னால நீதி ஒண்ணுதான்டா. நானா இருந்தாலும் நீயா இருந்தாலும் தண்டனை தான்டா. டேய் பூசாரி, ஆத்தா கழுத்தில் இருக்கிற மஞ்சக்கயிறை எடுத்து சாமி மடியில் வச்சு எடுத்துக்கிட்டு வாடா. நிறுத்துங்க. இதுல அந்த பொண்ணுக்கு சம்மதமானு கேளுங்க. இதுல கேட்க என்னப்பா இருக்கு? ஐயா தீர்ப்புல நான் இருந்தாலும் அந்த பொண்ணோட மனசுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? அதான் அந்த பொண்ணுடைய முடிவு என்னன்னு கேளுங்கன்னு சொல்றேன். இப்பவும் உன்னை ஏத்துக்கிறேன். என்னை ஏத்துக்கிறியாப்ல? மாமா, இந்த நிலைமையில முடிவெடுன்னா நான் என்ன செய்ய முடியும்? மனசுல ஒண்ண வச்சுட்டு மானத்தை இன்னொருத்தங்கிட்ட பறி கொடுத்துட்டு இந்த நிலைமையில நான் என்ன முடிவெடுக்க முடியும்? நீயே சொல்லு மாமா. மண்ணுக்கு போற உடம்ப தான் தடுத்து முடிச்சே தவிர உன் உள்ளத்துல ஒரு எண்ணத்தை எவனாலையும் தொட முடியாது, என்னை தவிர. நான் இப்பவும் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கிறேன் புள்ள. மாமா, நீங்க சேத்துலையும் செந்தாமரம் முளைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்லவரை வைத்திலே ஒரு நாடு மாதிரி நாய் பொறுப்பானு இப்பதான் நான் கேட்டிருக்கேன். இந்த மகானுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்தினால உன்னை உயிரோட விடுறேன், இல்ல உன் தலையை எடுத்துருவேன். நில்லுப்பா. தப்பு பண்ணவன் அவன், அவளை தாரமா ஏத்துக்க போறவன் நீயே. தங்கராசு,
உன் தன்மானத்தை பாராட்டுறேன். ஆனாலும் தப்பு பண்ண தண்டனையிலிருந்து தப்பிக்க கூடாது தங்கராசு. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. ஐயா தங்கராசு, நீயே இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லுப்பா. ஐயா, தீர்ப்பை நான் சொல்றதுங்களா? ஆமாப்பா, இனிமேல் இந்த பஞ்சாயத்தில் உட்காந்து தீர்ப்பு சொல்கிற அறிக்கதை எனக்கு இல்லைப்பா. எப்போ என் பரம்பரை கௌரவத்தை பஞ்சாயத்தில் வச்சு கைகட்டி சிரிக்க வச்சானோ அப்போவே அதை அழிஞ்சு போயிடுச்சுப்பா. இனிமே அந்த தகுதி எனக்கு இல்லைப்பா. தங்கராசு, நீயே இந்த தகுதி இனிமே உனக்குத்தான்பா. ஐயா, சாமி வரம் கொடுக்கலாமே தவிர வரம் கேட்கக்கூடாது. பாடி பாடி எதிர்த்தாலும் பவர் கதறாகாது. உயர உயர பறந்தாலும் ஊக்குருவி பருந்தாகாது. 1000 தான் மின்மினி பூச்சிகள் மின்னி பார்த்தாலும் இந்த நிலவுக்கு இணையாகாது. இந்த சம்பவம் உங்கள் சத்தியத்தை சாகடிக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏப்பா பஞ்சாயத்து தர ஊர் உலகத்தில் நடக்காத இங்க நடந்து போச்சு. வந்துட்டானுங்க பஞ்சாயத்து தீர்ப்புன்னுக்கிட்டு. எப்ப என் பரம்பரை மானத்தை குழி தோண்டி புதைச்சானோ இவனுக்கு இங்க என்ன பேச்சு? அப்பவே நீ எனக்கு மகன் இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை. நான் செத்தா கூட இன்னுமே நீ கொல்லி வைக்க கூடாது. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு.